வெற்றி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்தளவுல எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, இதுல போட்டியாளர்களா யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க, குறிப்பா இந்த சீசனை விஜய் சேதுபதி எப்படி கையாள போறாரு இப்படிங்கிற பல கேள்விகள் பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில இருக்குது. அந்த கேள்விகளுக்கான விடையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மணிமேகலை வேற இந்த சீசன்ல வர்றதா சொல்றாங்களே, அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்கள் ராஜேஷ், இது உங்கள் வெற்றி மீடியா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல மணிமேகலை இந்த சீசன்ல வர்றாங்களா இல்லையா அப்படிங்கறத பாத்துடலாங்க. இந்த கேள்வி எழும்புறதுக்கான காரணம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்த சண்டை, மணிமேகலை விஜய் டிவியை விட்டு வெளியே வந்தது, ஒரு வீடியோ போட்டது. அவங்க எப்போ வீடியோ போட்டாங்களோ அந்த நேரத்துல இருந்தே சோசியல் மீடியாவே பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னே சொல்லலாம். எங்க திரும்பினாலும் மணிமேகலை பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனையை பொறுத்தளவு நம்மளுமே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதாவது பிரியங்காவை பொறுத்தளவுல தலைகணம் பிடிச்ச வைப்பா, தான் அப்படிங்கிற அகங்காரம் உள்ளவ. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பிரியங்கா மேலதான் தவறு இருக்கும், மணிமேகலை மேல தவறு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அதை விட்டுட்டு நிறைய பேர் அந்த பிரச்சனையோட அப்டேட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குங்க அப்டேட்டு? இது என்ன நாட்டுக்கு அவ்வளவு முக்கியமான பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டு பேருக்கு இடையில சண்டை, தன்மானம் உள்ள தமிழச்சி எனக்கு வேலையே வேண்டான்ட்டு வெளியே வந்துட்டாங்க, கெத்து காட்டிட்டாங்க. கண்டிப்பா மணிமேகலையை நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது ரொம்பவே கொடுமையானதுங்க. ஒருத்தவங்க சிக்கிட்டாங்க அப்படின்னா செதைச்சிருவாங்க அப்படின்னே சொல்லலாம். பிரியங்கா பேசினதா ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, அந்த ஆடியோ ஃபேக். அதே மாதிரியே மணிமேகலுக்கு ஆதரவா குரேஷி பேசினாரு, புகழ் பேசினாரு அப்படிங்கிற மாதிரி பல வீடியோக்கள் வருது. எல்லாமே ஃபேக் தான். உண்மையான நிலவரம் என்ன, பிரியங்காவோட பதில் என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்ததுக்கு அப்புறமா, அதாவது அவங்க வெளிநாட்டுல இருக்கதா சொல்லப்படுது. அவங்க எப்போ வர்றாங்களோ அப்பதான் வீடியோ பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் பிரியங்காவோட நிலைப்பாடு என்ன, அவங்களோட விளக்கம் என்ன அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரிய வரும். என்னதான் இருந்தாலும் பிரியங்கா மேல தவறு இருக்கிறது உண்மை. அவங்க வந்ததுல இருந்து நிறைய விஜய் டிவில இருந்து காணாம போயிருக்காங்க அப்படிங்கறது உண்மை. அந்த வகையில மணிமேகலை பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படிங்கறது அந்த விஷயத்தோட முடிச்சிடலாம். அதே நேரத்துல மணிமேகலை இவ்வளவு ட்ரெண்டா இருக்கிறதுனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மணிமேகலை வர்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தளவுல கண்டிப்பா மணிமேகலை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற அளவுக்கு முட்டாள் கிடையாது அப்படின்னே சொல்லுவேன். என்னப்பா இவ்வளவு ஃப்ரேம் இருக்கும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா நல்லது தானே, அவங்களுக்கு ஆதரவு இருக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. விஜய் டிவியை மாதிரி ஒரு மாமா டிவியை நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அது பயங்கரமான எச்ச வேலைகள் பார்ப்பாங்க. ஆமாங்க, சீசன் 5ல பிரியங்காவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு கேவலமான வேலைகள் பார்த்தாங்க. விஜய் டிவி கூட சேர்ந்துக்கிட்டு கமல் சார் எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். என்னப்பா கமல் சாரை இதுலயும் இழுத்து போடுற அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, அந்த சீசனை தொகுத்து வழங்குது கமல் சார் தானே. கமல் சார் பிரியங்காவை திட்டுற மாதிரி திட்டிட்டு எல்லா எபிசோட்லயுமே பாராட்டதான் செய்வாரு. அதே நேரத்துல ராஜு, தாமரை இவங்க ரெண்டு பேரையுமே வச்சு செய்வாரு. இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவர் இந்த வேலையை 5வது சீசன்ல இருந்து தான் தொடங்கினாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. முதல் சீசன்லயே தொடங்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். முதல் சீசன்லயும் வீர தமிழச்சி அப்படிங்கிற அடைமொழியோட ஜூலி அப்படிங்கிறவங்க உள்ள போனாங்க. அவங்கள பொறுத்தளவுல நிறைய தவறுகள் பண்ணிருக்காங்க, இல்லன்னா சொல்ல. ஆனா அவங்கள விட தவறுகள் பண்ணவங்க காயத்ரி ரகுராம்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. அவங்க பேசினதையோ அவங்களோட நடவடிக்கையோ கமல் சார் குறும்படம் போட்டு காட்டல. அதே நேரத்துல ஒண்ணுமே இல்லாம ஒரு லக்ஸரி லைஃபுக்குள்ள வந்ததை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜூலி சில பொய்கள் சொன்னாங்க. இதுக்காக கமல் சார் குறும்படம் எல்லாமே போட்டு காட்டினாரு. அதோட ஜூலியை முடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ மணிமேகலை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்க அப்படின்னா ஜூலிக்கு என்ன கதி வந்துச்சோ அதே நிலைமை தான் மணிமேகலைக்கும் வரும். என்னம்மா வெளியே இருக்கும்போது நீதி நேர்மை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினியா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதையுமே காணலையே, நீ இப்படிப்பட்டவளா, பிரியங்கா தான் மாஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவானுங்க. அந்த வகையில மணிமேகலை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. வாய்ப்பு கொடுத்தாலும் மணிமேகலை மறுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. விஜய் டிவியை பொறுத்தளவுல இருக்கிறத இல்லாததாகவும் இல்லாததை இருக்கிறதாகவும் காட்டுவானுங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். மணிமேகலை இப்படி ஒரு தவறான முடிவை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த சீசன்ல போட்டியாளர்களை யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கறத டீட்டெயிலா பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுனிதா தான். இவங்களை பொறுத்தளவுல இவங்களுக்கு அறிமுகம் தேவை கிடையாது. இவங்க குக் வித் கோமாளி, புகழ், அது மட்டும் இல்லாம நிறையவே டான்ஸ் ஷோல டான்ஸ் ஆடி இருக்காங்க. முக்கியமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க வர்றதுக்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியாது. தமிழ் பிக் பாஸ் ஷோல மட்டும்தான் இப்படி உள்ள கொடுமைகள் நடக்கும். தமிழ் தெரியாம அதர் ஸ்டேட்ல இருந்து அதர் லாங்குவேஜ்ல இருந்தா அதிகமா எடுத்து போடுவானுங்க. அந்த வகையில விஜய் டிவி ப்ராடக்டான சுனிதா வர்றது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது தர்ஷா குப்தா தான். இவங்களுக்கு அறிமுகம் எதுவுமே தேவை கிடையாது. இவங்களுக்குனே ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்குது. அதுலயும் குறிப்பா இன்ஸ்டால இவங்க போடுற கிளாமர் போட்டோவுக்காக எப்பண்டா போஸ்ட் போடுவாங்க அப்படின்னு காத்திருக்கிற ரசிகர் பட்டாளம் இருக்குது. கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த வாட்டி கிளாமருக்கு பஞ்சம் இருக்காது தர்ஷா குப்தா இருக்கிறதுனால. அடுத்ததா அருணை பொறுத்தளவுல பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஹீரோவா பண்ணியிருந்தாரு. அது
மட்டும் இல்லாம போன சீசனோட டைட்டில் வின்னரா இருந்த அர்ச்சனாவோட சிபாரிசுல தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா செல்லம்மா சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருந்த அர்ணவ் அன்ஷிதா இந்த ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுதுங்க. இவங்களை பொறுத்தளவுல இவங்க ரெண்டு பேருமே சர்ச்சை பிரபலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அர்ணவை பொறுத்தளவுல காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. எப்போ செல்லம்மா சீரியல்ல இவங்க கூட ஜோடி சேர்ந்தாரோ அப்போ இருந்தே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கோண காதல் கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா அலைஞ்சு இதனால என்னெல்லாம் கான்ட்ரோவர்சி வரப்போகுது அப்படிங்கிறதுக்காகவே விஜய் டிவி இந்த ரெண்டு பேரையும் ஜோடியா உள்ள அனுப்புறதா சொல்லப்படுது. அடுத்ததா ஜோயாவை பொறுத்தளவுல ஜோயாவுக்கும் அறிமுகம் தேவை கிடையாது. இவங்களுமே குக் வித் கோமாளி புகழ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. குறிப்பா டிடிஎஃப் வாசனோட காதலி அப்படிங்கறதுல செம ட்ரெண்ட் ஆனவங்க. இவங்க இந்த சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. டிடிஎஃப் வாசனும் போறதா சொன்னாங்க. இப்போ கடைசி நேரத்துல டிடிஎஃப் வாசன் போலன்னு சொல்லிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தெண்டல் வந்து என்னை தொடும் அப்படிங்கிற சீரியல்ல ஹீரோ ஹீரோயினா நடிச்ச வினோத் பாபு பவித்ரா ஜனனி இந்த ரெண்டு பேருமே ஜோடியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. இதுல வினோத் பாபுவை பொறுத்தளவுல அவருக்குன்னு தனியா ரசிகர் பட்டாளம் இருக்குது. அது மட்டும் இல்லாம டாஸ்க் எல்லாமே செமையா பண்ணுவாரு. ஆர்குமெண்ட் வந்துச்சுன்னா விட்டு கொடுக்க மாட்டாரு. செம மாஸ் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கப்படுற ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம். பவித்ரா ஜனனியை பொறுத்தளவுல இவங்க எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க. ரொம்பவே அமைதியான பொண்ணு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா எல்லாமே தலைகீழ மாறலாம். அந்த வகையில பவித்ரா ஜனனியோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கறது கூட தெரிய வரலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது சூப்பர் சிங்கர் பூஜாவை பொறுத்தளவுல இவங்களுக்கு அறிமுகம் தேவை கிடையாது. டிஜே பிளாக் வந்து இவங்களை காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டு போட்டு இவங்களை ட்ரெண்ட்ல வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பூஜாவை பொறுத்தளவுல குக் வித் கோமாளிலையும் கலந்துக்கிட்டாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா மணிமேகலை பக்கம் மட்டும் நியாயம் இருக்காதுப்பா, பிரியங்காவை யாரும் வெறுக்காதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவுக்கு சப்போர்ட்டா ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது பிரியங்காவோட ஆதரவு இருந்தா போதும்பா, பிக் பாஸ் இல்ல எதுக்குள்ளேயும் போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த லிஸ்ட்ல பூஜாவோட பேரை பார்க்கும்போது தோணுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா திவ்யா துரைசாமி. இவங்களை பொறுத்தளவுல இவங்களுக்கு அறிமுகம் தேவை கிடையாது. இவங்க நடிச்ச வாழை அப்படிங்கிற படம் செம ஹிட். அது மட்டும் இல்லாம இவங்களுமே குக் வித் கோமாளி புகழ் அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா எல்லாமே விஜய் டிவி தானா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இந்த லிஸ்ட் இருக்குது. அதே நேரத்தில் எல்லா சீசன்லயுமே மிடில் ஏஜ் கேட்டகரியில யாராவது ஒரு நபர் வருவாங்க. இந்த சீசனை பொறுத்தளவுல பார்த்திபன் சார் வராரு, மாதம்பட்டி ரங்கராஜ் வராரு இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா பப்ளு பிருத்திவிராஜ் தான்ப்பா இந்த சீசன்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது பப்ளு பிருத்திவிராஜை பொறுத்தளவுல அவர் வந்து மிடில் ஏஜ் கேட்டகரினே சொல்ல முடியாதுங்க. இப்பவும் நான் எங்காதாண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள நபர். கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவர் போனார் அப்படின்னா சர்ச்சை வெடிக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரியே காமெடியன் கேட்டகரியில குக் வித் கோமாளில இருந்து குரேஷி இந்த சீசன்ல உள்ள இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. குரேஷியை பொறுத்தளவு குரேஷி கண்டிப்பா இருப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது தாங்க. இந்த சீசன் குக் வித் கோமாளிலையுமே குரேஷி மட்டும்தான் ஹைலைட்டா காட்டப்பட்டாரு. புகழ் காணாமல் ஆக்கப்பட்டார் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணமும் பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் குரேஷி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது இவருக்கு இப்ப இருக்கிற புகழ் வரும்போது இருக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்த்தாகணும். அதே மாதிரியே பாரதி கண்ணம்மா சீரியல்ல வில்லியா நடிச்ச ஃபரீனாவும் இந்த சீசன்ல உள்ள போறதா சொல்லப்படுது. இவங்களை பொறுத்தளவுல இவங்களுமே குக் வித் கோமாளி புகழ் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்துல ராப் சிங்கர் கேட்டகரியில இந்த சீசன்ல வாகேஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. வாகேஷனை பொறுத்தளவுல இலங்கை தமிழர். இவரோட ராப் தான் பட்டி தொட்டி எல்லாமே கலக்கிட்டு இருக்குது. இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி கலக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா அக்ஷதா. இவங்களை பொறுத்தளவுல இவங்க வந்து பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுமே இந்த சீசனுக்குள்ள போறதா சொல்லப்படுது. அதே மாதிரியே பாடி பில்டர் மாடல் அப்படிங்கிற கேட்டகரியில கார்த்திக் குமார் இந்த சீசன்ல உள்ள போறதா சொல்லப்படுது. இவரை பொறுத்தளவுல இவரை பத்தி நமக்கு அதிகமா தெரியாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது அஸ்வின் தான். அஸ்வினை பொறுத்தளவுல அவருக்குமே அறிமுகம் தேவை கிடையாது. இவருமே குக் வித் கோமாளி புகழ் தான். அது மட்டும் இல்லாம படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. இவரோட வாயால பட வாய்ப்புகள் இல்லாம இப்ப சும்மா உட்கார்ந்து இருக்காரு. ஒரு கம்பேக் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. உள்ள போய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே மாதிரியே காமன் கேட்டகரியில டாக்டர் திவாகர் இல்லனா காத்துக்கருப்பு கலை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுல காத்துக்கருப்பு கலை மட்டும் வேண்டாமேப்பா அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்த்தாகணும். இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது பலருமே என்னப்பா எல்லாமே விஜய் டிவி பிரபலங்களா இருக்கிறாங்க, சீரியல் எதுவும் எடுக்க போறானுங்களாப்பா, இது ஒரு ரியாலிட்டி ஷோவா இல்லைன்னா இதுவும் ஸ்கிரிப்டட் ஷோவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் போட்டியாளர்களோட லிஸ்ட் இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. விஜய் டிவியை பொறுத்தளவுல இந்த வாட்டி பிக் பாஸ் வீட்டை ரியாலிட்டி ஷோ நடத்துற மாதிரி தெரியல. இவங்க ஒரு கண்டென்ட் தான் கிரியேட் பண்ண போறாங்க. பொதுமக்கள் எப்படி எடுத்துக்க போறாங்க, இந்த சீசன் ஹிட்டா ஃபிளாப்பா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல செம டாக்ஸிக்கா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை.
குக் வித் கோமாளியே இந்த அளவு நாரி போய் கிடக்குது. இந்த சீசனை பொறுத்தளவுல எப்படியாவது ட்ரெண்ட் அடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் டிவி என்ன கேவலமான வேலைகள் வேணாலும் பண்ணும். அந்த வகையில இந்த சீசன்ல உள்ள போற போட்டியாளர்கள்ல யாரு சிக்கி சின்னாபின்னமா ஆக போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்துன்னு தான் பார்த்தாகணும். அதே நேரத்தில் விஜய் சேதுபதி சாரை நினைக்கும் போது கொஞ்சம் பாவமாக தாங்க இருக்கு. விஜய் டிவியை பொறுத்தளவுல விஜய் டிவிக்குள்ள ஃபேவரட்டிசம் இருக்குது, குரூப்பிசம் இருக்குது. அப்படிங்கும்போது இவரால் தனிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க முடியுமா, இல்ல விஜய் டிவி சொல்றதுதான் விஜய் சேதுபதி சார் பேசுவாரா, இதனால இவரோட பேர் கெட்டு போகுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்தா பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை பொறுத்தளவுல இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு, விஜய் சேதுபதி எப்படி ஹோஸ்ட் பண்ணுவாரு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.